இன்னைக்கு நம்ம நிஷா குக்கிங் சேனலில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தான் டோனட். மைதா மாவில் தான் செய்வாங்க, பட் நான் வந்து கோதுமை மாவில் செஞ்சுருக்கேன். நல்லா சூப்பரான இந்த டோனட் வந்து நல்லா சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் நல்லா சில் பண்ணி சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த டோனட் வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், உள்ள வரைக்கும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. ஸோ இது வந்து உள்ளே ஒயிட்டாக இருந்துச்சுன்னா மைதா மாவு, நான் வந்து கோதுமை மாவில் செஞ்சதால் கொஞ்சம் ப்ரௌனாக தெரியுது. ஆனால் நல்லா டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். இந்த டோனட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பேக்கரிக்கோ மாலுக்கோ போனோன்னா முதல்ல அவங்க கண்ணில் படுறது டோனட் பார்த்தோன்னே அது அவங்களுக்கு எப்படி தான் அது இழுக்குமோ தெரில, அது எப்படியாவது வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. ஸோ அதை நம்ம வீட்டிலையே செஞ்சு கொடுக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த டோனட் செய்யும்போது எனக்கு மனசில் பட்டது, யாரோ ஒரு வெளிநாட்டுக்காரர் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்க நம்மளுடைய மெது வடையை சாப்பிட்டு பார்த்துருக்காங்க. அதோட சாஃப்ட்னஸ் டேஸ்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அதே மாதிரி நம்ம போய் நம்ம நாட்டில் செய்யணும்னு சொல்லிட்டு இந்த டோனட் ரெடி பண்ணியிருக்காரு. பட் உள்ளே அவங்க செஞ்சு சாப்பிடும்போது வெறும் நம்ம மெது வடை சாப்பிட்ற மாதிரி அவங்களால சாப்பிட முடியல, அது டேஸ்ட்டு பிடிக்கல. அதால் மேலே சாக்லேட் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் என் மைண்டுக்கு ஏறிச்சு. இந்த மெத்தடை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுச்சு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம டோனட் செய்கிறதுக்கு முதல்ல கொஞ்சம் வார்ம் மில்க் எடுத்துக்கோங்க. பால் கொஞ்சம் வெதுன்னு இருக்கணும். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் சர்க்கரை. இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ராசஸ் ஆக விடணும். ஸோ நம்ம ஈஸ்ட் வந்து நல்லா ப்ராசஸ் ஆகி வரணும். ஸோ ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே நீங்கள் இதை ஓரமாக வச்சுருங்க, நல்லா ப்ராசஸ் ஆகட்டும். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம எக்லெஸ் டோனட்டு வித் கோதுமை மாவில் செய்ய போகிறோம். இந்த கப்பால் 3 கப்பு கோதுமை மாவுக்கு 1 கப்பு மைதா, அதாவது வீட் ஃப்ளவர் 3 கப்பு, 1 கப் ஆஃப் மைதா, ஆல் பர்பஸ் ஃப்ளவர். இப்போ இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 50 கிராம் அளவுக்கு பட்டர் இல்லாட்டி ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு சால்ட்டு. ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட்டரு அந்த மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. நீங்கள் முட்டை பட்டர் ரெண்டும் சேர்த்து கூட போடலாம், ஒன்றும் இல்லை. ஸோ ஏதாவது ஒன்று அவாய்ட் பண்ணுறவங்க 2ல் ஏதாவது ஒன்று அவாய்ட் பண்ணிக்கலாம். முட்டை வேணான்றவங்க பட்டர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க, பட்டரோ ஆயிலோ ஏதோ ஒன்று கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இங்கே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஈஸ்ட்டை இந்த மில்கோடு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதை ஒரு டோ ஆட்டம் ரெடி பண்ணணும். நல்லா சாஃப்டான டோ வரணும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஒரு டோ ரெடி பண்ணிக்கணும். டோ எந்த அளவுக்கு சாஃப்ட் இருக்கணும்னா, இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி அது நல்லா சாஃப்டாக லேயர் ஆகும். ஸோ அவ்வளோதான், இந்த டோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் இதை வந்து நல்லா ப்ராசஸ் ஆக விட்டுருவோம். ஸோ இது நல்லா ரைஸ் ஆகி வரும். இதில் லைட்டாக எண்ணெய் தடவி விட்ருங்க. சும்மா மேலே இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் தடவி விட்ருங்க. அதே எண்ணெய் கையால் இந்த பவுலோட சைடெல்லாம் நல்லா க்ரீஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ இந்த மாதிரி இது நல்லா காற்று போகாமல் கவர் பண்ணி விட்டு நல்லா ஒரு வார்மான ஏரியாவில் வைக்கணும். ஸோ ஃப்ரிட்ஜில் எல்லாம் வச்சிடாதீங்க. கொஞ்சம் சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து ரைஸ் ஆகணும்னு சொன்னால் உங்களாட்ட அவன் இருந்துச்சுன்னா அவனுக்குள்ளே கூட, அவன் ஆன் பண்ணாமல் அவனுக்குள்ளே கூட வைக்கலாம். ஸோ கொஞ்சம் அது கொஞ்சம் ஹீட்டான இடமா இருக்கும், சீக்கிரமாக ரைஸ் ஆகி வரும். ஸோ இப்போ ஒரு 20 மினிட்ஸ் நம்ம அதை அப்படியே விட்டுடலாம். ஸோ மாவு நல்லா சூப்பராக ரைஸ் ஆகி சாஃப்ட் ஆகிடுச்சு. இது மறுபடியும் நம்ம ஓரளவுக்கு நல்லா மறுபடியும் சாஃப்ட் ஆக்கிக்கணும், நல்லா மசிச்சு. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மாவு ரெடி பண்ணிக்கிட்ட பிறகு
இந்த மாதிரி சின்ன சின்ன டோவாக எடுத்துக்கணும். ஸோ இந்த டோவை இந்த மாதிரி கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ஒரு பட்டர் பேப்பர் எடுத்துக்கலாம். லைட்டாக எண்ணெய் இல்லாட்டி பட்டரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. போய் இதை நல்லா இந்தளவுக்கு ப்ரெஸ் பண்ணி விட்டு இதில் வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் எடுத்து இந்த மாதிரி எடுத்துருங்க. நடுவில் இருந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. இது இந்த மாதிரி பட்டர் பேப்பரில் வச்சாதான் நீங்கள் எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் எண்ணெயில். ஸோ இதே போல் எல்லாமே தனித்தனியாக ஒவ்வொரு பட்டர் பேப்பரில் வச்சுக்கலாம். ஸோ தனித்தனியாக பட்டர் பேப்பரை இந்த மாதிரி ரெக்டாங்கிளில் கிழிச்சு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அதை கொஞ்சம் நல்லா தின்னாக்கி விட்டுறலாம். ஸோ இதே போல் நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு இதை கவர் பண்ணி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே இது இருக்கட்டும். இது இன்னும் கொஞ்சம் ரைஸ் ஆகி வரும். ஸோ இதில் இன்னொரு பவுலில் ஒரு டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் எடுத்திருக்கேன். ஸோ இதோட பட்டர் போட்டு டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்கலாம். இது மெல்ட் ஆகட்டும். ஸோ நம்ம சாக்லேட் சிரப் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஸோ ரொம்ப கவனமாக அடுப்பு நல்லா கம்மியாக இருக்கணும், லோ ஃப்ளேமில் இருக்கணும். ஸோ எண்ணெய் நல்லா சூடாகி இருக்கணும். அடுப்பு ரொம்ப லோ ஃப்ளேமில் இருக்கணும். நான் கொஞ்சம் குட்டி குட்டியாக போட்டிருக்கேன் டோனட்டு, ரொம்ப பெருசு பெருசாக வேணான்னு சொல்லிட்டு. கொஞ்சம் பெரிய சைஸ் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் மாவு வந்து கொஞ்சம் பெரிய பாலாக எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நல்லா எண்ணெய் வடிகட்டிட்டு அடுத்ததும் அதே போல் போட்டுக்கோங்க. இப்போ இந்த பட்டர் பேப்பரில் வைக்கிறதுக்கு இதான் ரீசனு. நம்ம கையால் எடுத்து போட்டோன்னா விரல்லாம் அதில் பதியும். ஸோ டோனட்டோட ஷேப் வந்து மாறிடும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பட்டர் பேப்பரில் வைக்கிறோம். அவ்வளோதான். இது கொஞ்சம் அடுப்பு வந்து நம்ம சிம்மில் வச்சோன்னா உள்ள வரைக்கும் கொஞ்சம் வேகும்.
சூப்பராக நமக்கு டோனட் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டோனட் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இந்த மாதிரி சாக்லேட் சிரப்பு டிப் பண்ணி வச்சுட்டு இதை நீங்கள் டார்க் சாக்லேட் இல்லாட்டி ஒயிட் சாக்லேட்டில் கூட டிப் பண்ணி வைக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ சூப்பராக நமக்கு டோனட் ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பார்க்கும்போது நீங்கள் வந்து தெரியாது, செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதோட ருசி வந்து நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ஹோம்மேட் வீட்டில் செய்கிறதுனால அதுக்கு தகுந்தமான பொருட்கள் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அருமையான இந்த டோனட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரேன். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நிஷா. எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.